சாமானியர்கள் வாங்கவே முடியாது. சாமானியம் ஏன் போய் தங்கம் வாங்குறீங்க? நடுராத்திரில் நீங்கள் ஏமா சுடுகாட்டுக்கு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். திட்டத்தை பார்த்து யோசிச்சாலே ஒருத்தனுக்கு தெரியும் தங்கம் ஏறுமா ஏறாதான்னு. சாதாரண ஆட்களுக்கு, ஒரு விஜய் ரசிகர்களை தவிர எல்லாருக்குமே தெரியும். இப்போ இறங்கியிருக்கே, இனி இப்போ போய் வாங்கி வைக்கலாமா இல்லை இன்னும் இறங்குன்னு வெயிட் பண்ணலாமா? இறங்கவே இறங்காது இனிமே. அது ஒரு சித்து விளையாட்டு. இது உலகத்தோட அரசியல் மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இனி தங்கம் இறங்காது. இன்னும் 2 வருஷத்தில் வாரன் பஃபெட் அவர் மட்டும் தங்கத்தை சிறந்த முதலீடு கிடையாது, அதில் முதலீடு பண்ணாதீங்க. வாரன் பஃபெட்டுக்கு வயசாகி போச்சு, சாக போகிறது. ஒரு பொட்டு கூட நான் தங்கத்தில் முதலீடு பண்ணலை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால அவன் சொன்னானா வேத வாக்கா? அவன் ஒரு அறமெண்டல் சைக்கோ. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. தங்கம் வாங்கினீங்களா? எத்தனை பவுன் வாங்கியிருக்கீங்க நீங்கள்? நான் போய் வாங்குறதுதாம்மா. ஒரு கிராம் 2 கிராம். நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கியிருப்பீங்க. அதான் கிலோ கணக்குனா இந்த இரும்பு சொல்கிறீங்களா, அலுமினியம் சொல்கிறீங்களா? தங்கம் சார், தங்கம் எனக்கு 1 கிராம் வாங்குறதுக்கே இன்றைக்கி என்னமா ஆகிட்டு. இன்றைக்கி ரேட்டு இப்போ 2-3 நாளாக குறைஞ்சிருக்கு. 12,300 400 விற்ற தங்கம் 11,500 வந்திருக்கு. அதே போல் வெள்ளி 171 இருக்குது. இந்த திடீர்னு விலையேற்றத்துக்கு என்ன காரணம்? திடீர்னு விலையேற்றம்லாம் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தீபாவளிக்கு முன்னாடி சடனாக ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை இது மாதிரி சடனாக ரொம்ப ஓவர் ஹைப் ஆச்சு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? டாலருக்கும் இதுக்கு தங்கத்துக்குமான அந்த லிங்க் எல்லாருக்குமே தெரியாது. எல்லாம் பார்த்து எல்லா சேனல்லையும் பார்த்து மக்களே வெறுத்துருப்பாங்க. என்ன டாலர்ன்றான், இது பார்த்தா தங்கம். மக்களோட மனநிலைமை இப்போ சார், தங்கம் வாங்குறதா வேண்டாமா அதை சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். இல்லை, அதுதான் இருக்குது. ஆக்சுவலாக தங்கம் நம்ம ஏற்கனவே நீங்கள் சில பேர் ஃபினான்சியல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கலாம், தங்க எக்ஸ்போர்ட் இருக்கலாம், டாலர் எக்ஸ்போர்ட் இருக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம். கொஞ்சம் வீட்டில் அமைதியாக உட்காந்து டிவிலாம் ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லைன்னா கட்டிலில் போய் மல்லாக்கப்படுத்து திட்டத்தை பார்த்து யோசிச்சாலே ஒருத்தனுக்கு தெரியும் தங்கம் ஏறுமா ஏறாதான்னு. சாதாரண ஆட்களுக்கு, ஒரு விஜய் ரசிகர்களை தவிர எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படின்னா, நீங்கள் தங்கம்ன்றது இன்றைக்கி நேற்று கிடையாது. ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 3000 வருஷம் 4000 வருஷமாக தங்கத்தோட பயன்பாடு இருக்குது. வேறு எந்த மெட்டலோட பயன்பாடும் அந்த அளவுக்கு இல்லை. இரும்பு இருக்குது. இரும்பும் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி, 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கீழடியில் கண்டுபிடிச்சா 2600 வருஷம் அதுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்கள் வேறு ரிசர்ச்லாம் சொல்லுது 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்போட பயன்பாடு இருந்திருக்கு. 3000-4000 வருஷம் வரைக்கும் கூட ஊன்றாங்க. பட் ஆனால் எவிடன்ஸ் 3000 இயர்ஸ். அதே காலகட்டத்தில் தங்கம் இருந்திருக்கு. ஆனால் அப்போ வெள்ளி இல்லை, ஒரு சில காலகட்டத்தில் இல்லை. அப்புறம் பிரான்ஸ் ஏஜ்னே இருக்கும், ஹிஸ்ட்ரியில் படிச்சிங்கன்னா தெரியும். செம்பு, இரும்பு இதெல்லாமே இருக்குது. இதில் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இரும்பு அன்றாட பயன்பாட்டில் எல்லாத்துலேயுமே இருக்குது. வடச்சட்டி கூட உங்கள் வீட்டில் இரும்பில் தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதோட வேல்யூ ஏறவே இல்லை, அதிகமாக கிடைக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, திடீர்னு புகழ் பெற்றது அலுமினியம். அலுமினியம் வந்த காலத்தில், கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில், இந்த 1900கள் 800கள் எண்டுலலாம் என்னென்னா, இப்போ உங்கள் வீட்டில் அலுமினிய தட்டு இல்லைனாலே நீங்கள் யூஸ்லெஸ்னு அர்த்தம் அப்படின்னு ஆயிரும். இங்கிலாந்து அரண்மனையில் ராணியை அலுமினிய தட்டில் தான் சாப்பிட்ருக்காங்க. யாராவது விருந்துக்கு போயிட்டாங்கன்னா, அந்த விருந்தாளி வேறு நாட்டு பிரதமரோ அதிபரோ போகிறாங்க, மன்னர்களோ போகிறாங்கன்னா, அலுமினிய தட்டில் போடலைன்னா அவங்களுக்கு போய் அவமானம் பண்ணுற மாதிரி. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? உப்பு இருக்குல்ல, கல் உப்பு, உப்புக்காக போர் நடந்திருக்கு 2 நாடுகளுக்கு. உப்பு அவ்வளோ வேல்யூ. போர் நடந்திருக்குமா உப்பை ஆட்டையை போடுறதுக்காக. ஒரு 10 மூட்டை உப்பு இருக்குன்றதுக்காக இதுக்காக போரே பண்ணி இப்போ ஆயிரக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. அப்போ உப்பு அவ்வளோ வேல்யூவாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு காலத்தில். இன்றைக்கி என்ன, உப்பு 10 ரூபாய்க்கு ரோட்டில் விற்றுட்ருக்காங்க. இப்போ அதுவும் விற்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு பொருளோட வேல்யூ மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் தங்கம் மட்டும் அப்படியே நிலையாக இருக்குது, ஏறிக்கிட்டே. தங்கம் மன்னர்கள் தான் பயன்படுத்துகிறான், பணக்கார மக்கள் தான் பயன்படுத்துகிறான். இப்போ இல்லை. தங்கம் கிராம் 1 ரூபாய்க்கு இருந்த காலத்துலேருந்து
ஸோ அதனால் என்னன்னா எந்த காலத்துலேயும் தங்கத்தோட மதிப்புன்றது குறையாது. அலுமினியத்தோட மதிப்பு நீங்கள் நாய் வச்சா கூட நாய் உங்களை கடிச்சு விடும், இந்த தட்டிலே எனக்கு வைக்கிற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அலுமினியம் அவ்வளோ தூரத்துக்கு பிராணிகள் பயன்படுத்த காலத்துக்கு போய் டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஃப்ளைட்டு செய்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, அது வேறு அலுமினியத்தோட அலாய் அது. அப்புறம் அலுமினிய தட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே அலுமினிய தட்டு தான் பூராமே. மூடி பாத்திரம் பழைய படங்கள்லாம் எடுத்து பார்த்தோன்னா அலுமினிய தட்டில் தான் சாப்பிடுவாங்க. இப்போ அலுமினிய தட்டில் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒன்று இப்போ அதோட வேல்யூ போயிடுச்சு. ஆனால் தங்கத்தோட வேல்யூ போயிருக்கா அன்றைக்கி வரைக்கும்? பிரமிட் காலங்கள் இருக்குல்ல, மம்மிஸ், அந்த காலத்துலேருந்து தங்கம் அதோடய வச்சு பண்ணியிருக்காங்க, பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த காலத்துலேருந்து தங்கம் மன்னர்கள் பயன்படுத்த இன்னைக்கு வரைக்கும் அப்படி தானே இருக்குது, இனிமேயும் அப்படி தான் இருக்குது. அதனால இறங்கியிருக்கே, இனி இப்போ போய் வாங்கி வைக்கலாமா இல்லை இன்னும் இறங்குன்னு வெயிட் பண்ணலாமா? இறங்கவே இறங்காது இனிமே. அது வந்து ஒரு சித்து விளையாட்டு. அது எப்படின்னா ஒரே நிலையாக ஏறிட்டே இருந்தாலும் தங்கத்தை எவனும் வாங்க மாட்டான். அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் வேணுன்னே பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி கிராமுக்கு 500 ரூபா ஏறும், கிராமுக்கு 100 ரூபா 300 ரூபா ஏறும், பவுனுக்கு 3000 ரூபா ஏறும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 ரூபா ஏறும், இன்னொரு 500 ரூபா ஏறும். அப்போ வந்து இன்னும் ஏறிட்டே இருக்கும் போல் அப்படின்ட்டு இருக்க நேரத்தில் டமால்னு என்ன பண்ண வாங்கிட்டே இருப்பாங்க. டப்புன்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5000 ரூபா ஏற்றிட்டு 2000 ரூபா குறைப்பாங்க. அடுத்த நாள் ஒரு 300 ரூபா குறைப்பான். ஸோ இனி இறங்க போகுது அப்படிங்கும்போது வாங்கினவன் பூரா விற்றுருவான். திருப்பி சருன்னு ஏறும். 5000ன்றது 7000த்தில் கொண்டு நிறுத்துவான். இப்படியே ஏற்றி தான் 7000 ரூபாயிலேருந்து இந்த வருஷ துவக்கத்தில் 7200 ரூபாயாக தான் இருந்தது. இன்றைக்கி 12100 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 5000 ரூபா ஏற்றிருக்கான் கிராமுக்கு. எவ்வளோ? கிராமுக்கு. அப்போ வந்து தங்கம் வந்து என்ன ஆகும்னா 2 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும் ஒரு பவுன். இல்லை, நகைக்கடை முதலாளிகள் அதான் சொல்கிறாங்க, 2 லட்சம் ரூபா வந்துடும், வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2026 எண்டுக்குள்ளே அந்த போயிடும் அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா சாமானியர்கள் வாங்கவே முடியாது. சாமானியம் ஏன் போய் தங்கம் வாங்குறீங்க? நடுராத்தில் நீங்கள் ஏமா சுடுகாட்டுக்கு போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்போ உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்க யாருமே தங்க நகையே போடுறதில்ல. எல்லாம் வந்து கவரிங்கே போடுறதில்ல. எல்லாம் பிளாஸ்டிக்கில் உள்ள டிசைனர் தோடுகள் தான் போட்டுட்ருக்காங்க, வளையல்கள் தான் போடுறாங்க. யாரும் அதை வளையல்லாம் இந்த பிள்ளைங்க யார் போடுறாங்க? கையில் ஒரு ரப்பர் பேண்டு டி நகரில் விற்கிறத வாங்கினாங்கன்னா 10 ரூபான்னு நினைக்கிறேன். அதை வாங்கி கையில் ஸ்டைலாக மாட்டிட்டு தலைக்கு ஒன்று மாட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இதை தவிர யார் வாங்குறாங்க தங்கம்? தங்கத்து மேலே இருக்க மோகம் குறைஞ்சிச்சு. என்னன்னா தங்கத்து ஒரு காலத்தில் சேமிப்பாக இருந்தது, இப்போ அது நாசமாக போச்சு அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். இப்போ யங்ஸ்டர்ஸ் வாங்கலைன்னா கூட அதை சேமிப்புக்கான ஒரு இதுவாக வந்து தங்கத்தை வாங்கி வச்சுருக்காங்களே. சரி, இப்போ அது கூட நம்ம வந்து வாங்கி வைங்க. இப்போ யார் உங்களை வாங்கி ஒரு பவுன் வாங்கி வைக்காத, 1 கிராமை வாங்கி வைங்க. உங்களுக்கு அமௌண்ட்டு தானம்மா முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு பவுன் வந்து 15000 ரூபா இருந்துச்சு, இப்போ 10000 15000 இருந்துச்சு இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கிராம் 15000 ரூபாய்க்கு வரப்போகுது. கிராமம் வாங்கி சேர்த்துவீங்க. இப்போ 11500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு கிராம் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்து 15000 18000க்கு போகல, அதே 5000 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குதுல்ல. சில்வருமே இப்போ கூட சேர்ந்து சில்வருமே வந்து கடந்த வருடம்லாம் 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த சில்வர் வந்து இன்னைக்கு 208 ரூபாய்க்கு வித்துச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 171 ரூபாயில் இருக்குது இன்னைக்கு. சில்வருமே தங்கத்துக்கு போட்டியாக ஏறிக்கிட்டே போகிறத அதை வச்சு தான் இப்போ பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரிச்சுவல் கோல்டு, இதுவும் வந்து விர்ச்சுவல் சில்வர் ரெண்டுமே ETF எல்லாம் வந்ததுனால தான் வந்து இங்கே வந்து நிற்கிது. இங்கே வந்து நிற்கிது. அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், இன்னும் ஏறிட்டே தான். ஏன்னா ஒரு பொருள் வியாபாரம் ஆகிற பொருள், ரேரான பொருள் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னா இப்போ எல்லாமே இதில் குதிச்சிடுவான். கொஞ்ச நாள் கழித்து ஸ்டாட்டிக்காக நிற்கும். திடீர்னு டாலர் பக்கமோ இல்லை வேறு பக்கம் ஓடுவாங்க. ஓடும்போது தங்கம் அப்படியே ஸ்டாட்டிக்காக நின்றும். இது பிஸ்னஸே ஆகாது. ஒரு 1 லட்சம் 1.5 லட்சத்தில் அப்படியே நிற்கும். அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு 2 லட்சம் உடனே ஆயிரும்னு சொல்ல முடியாது, லாங் பீரியட் ஆகும். ஒரு வேளை வந்து ஒரு 1.25 லட்சத்தில் நின்றும், 1 வருஷம் கிடப்பில் போட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? குறையிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, குறையவே குறையாது, அது அப்படியே இருக்கும். சரன்னு இப்போ ஏறிடுச்சா? இப்போ எவ்வளோ 1 லட்சத்தை நெருங்கிடுச்சுல. இப்போயே வாங்கணுன்னாலே கூலி சாதத்தோட 1 லட்சம் தாண்டி போதா? இப்போ 93,000 300 சில்லரை வந்துச்சா? இன்னும் ஒரு ஜனவரி மாதத்துக்குள்ளேயே அதிகபட்சம் டிசம்பர் ஜனவரிக்குள்ளேயே 1 லட்சம் தங்கம் விலை மட்டுமே 1 லட்சம் ஆயிரும். அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அதிகபட்சத்தில் இன்னொரு 1 லட்சம் ஏறிடும். 2 வருஷம் டைமில் இடையில் ஒரு காலகட்டத்தோடு நின்றும். 1 லட்சத்தோடு நிற்கலாம், இல்லை 1.10 நிற்கலாம். அப்படியே இருக்கும். தங்கத்தை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க.
ஒரு பவுன் எவ்வளோ ஏன்னா 1,10,000 அப்படின்னு நின்று 10,000 8,000 1000 அந்த 1000 ரூபாக்குள்ளேயே ஏற்ற இறக்கமாகவே இருந்துகிட்ருக்கும். திடீர்னு எங்கேயாவது எதாவது பிடிங்கிட்டு போச்சுன்னு வைங்க, இப்போ வந்து கச்சா எண்ணெய் திடீர்னு ரேட்டு ஏறிச்சுன்னா டக்குன்னு தங்கத்துக்கு பக்கம் பாய்வாங்க. இல்லை டாலர் வேல்யூ குறைஞ்சின்னா தங்கத்துக்கு பக்கம் பாய்வாங்க. திடீர்னு டாலர் வேல்யூ ஏறிடுச்சுன்னு வைங்க, டக்குன்னு அந்த பக்கம் பாஞ்சிடுவாங்க. ஸோ இது உலகத்தோட அரசியல் மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இனி தங்கம் இறங்காது. இன்னும் 2 வருஷத்தில் 2 லட்சத்தை தாண்டி. உலக அளவுல மூத்த முதலீட்டாளர், மிக பெரும் வெற்றி பெற்ற ஒரு முதலீட்டாளர் அப்படின்னு பார்க்கக்கூடிய வாரன் பஃபெட், அவர் மட்டும் வந்து தங்கத்தை வந்து சிறந்த முதலீடு கிடையாது, அதில் முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு அவர் வந்து இப்போ பேசியிருக்காரு. வாரன் பஃபெட்டுக்கு வந்து வயசாகி போச்சு. சாக போகிற நேரத்தில் ஒரு பொட்டு கூட நான் தங்கத்துல முதலீடு பண்ணல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதனால அவன் சொன்னானா வேதவாக்கா? அவன் ஒரு அரமெண்டல், அவன் சைக்கோவன். அவன் வந்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், லாபம் வருது, அதை விட தங்கத்தை விட அதிகமாக லாபம் வருதுன்றதுனால அவன் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் போய் காரில் முதலீடு பண்ணுவீங்களா? நீங்கள் வச்சுருக்க 10,000 கொண்டு போய் பண்ண முடியாது. நான் பண்ண முடியுமா? நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கிராம் வேணால் வாங்கி வைக்கலாம். வாரன் பஃபெட்டை மல்டி, அதாவது என்னென்னா 14,000 கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய அமெரிக்க டாலர். 14,000 கோடி டாலர். ஆமாம், டாலர்ஸ், அது அமெரிக்கா. வச்சிருக்க ஒருத்தன் வந்து எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுவான். அவன் எதுக்கு லூஸாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, வெள்ளி பார் வாங்கி வைக்கிறதுக்கும், இல்லை வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் தோப்பு வாங்கி போடுறதுக்கும் அவன் என்ன லூஸாக? அவன் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அதில் லாபம் வேறு வருது. இப்போ 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் லாபம் வரும்போது அவன் எதுக்கு தங்கத்தில் 1 லட்சத்தை வாங்கி போட்டு 1,10,000 தானே கிடைக்கும். அதனால் வாரன் பஃபெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட என்ன காசு இருக்கோ. இப்போ வெள்ளியில் வந்து பல நகைக்கடை வியாபாரிகள் பலர் வந்து சொல்கிறாங்க, வெளியில் முதலீடு பண்ணுங்க, வெளியில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் அளவுக்கு வெள்ளி வந்து உங்களுக்கு பெரும் ஏற்றத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி, இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி வெள்ளியை வந்து அவங்க வெள்ளி வந்து இப்போ வாங்கி வைக்கிறதே வந்து எனக்கு வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணேன். வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆச்சு அப்படின்னா, வெள்ளி ஒரு 40 ரூபா இருந்துச்சு கிலோ. 40 ரூபா 42 ரூபா இருந்தது. இன்வெஸ்ட் பண்ணால் 78 ரூபா வரைக்கும் போச்சு. அதுதான் வேர்ல்டு ஹையஸ்ட். இப்போ 2009 9-10 காலகட்டத்தில். சரி, நல்லா போயிட்டுருக்கு. 30,000 ரூபா ஒரு கிலோவுக்கு வந்து 30,000 ரூபா லாபம். எப்போ ஒரு 2-3 மாதத்துலேயே சர்சர்னு ஏறி 45 ரூபாயில் இருந்தது, 48 ரூபாய்க்கு வாங்கினது, 52 ரூபாய்க்கு வாங்கினாலும் 72 ரூபா 75 ரூபா வரைக்கும் போயிட்டு ஒரே நாளில் விழுந்து 40 ரூபாய்க்கு வந்துச்சு. ஒரே நாளில். அடுத்த நாள் பார்த்தா 32 ரூபாய்க்கு வந்துச்சு. அடுத்த நாள் பார்த்தா 28 ரூபாய்க்கு போச்சு. அடுத்த நாள் பார்த்தா இப்படி குறைஞ்சு அந்த வாரத்தில் 24 ரூபாய்க்கு வந்துச்சு. ஆல் டைம் லோ. அப்போ எவ்வளோ ஆச்சு? கிலோவுக்கு 50,000 ரூபா லாஸ். 10 கிலோ ஹோல்டு பண்ணியிருந்தால் எவ்வளோ ஆச்சு? 5 லட்ச ரூபா பிடிங்கிட்டு போயிடுச்சு. திருப்பி அந்த 28 ரூபா 26 ரூபா 29 ரூபாலேயே வருஷக்கணக்காக 2-3 வருஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதிகபட்சம் 31 ரூபாய்க்கு போகும். அப்புறம் மெதுவாக ஒரு 4-5 வருஷம் கழித்து அது 36 ரூபாயாச்சு. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து 40, 47, 50ன்னு வந்து இந்த 10 வருஷம் 15ஆவது வருஷத்தில் தான் திருப்பி ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நஷ்டமாக இருக்காது. அந்த அளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த 10 வருஷத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி 75 ரூபாய்க்கு வந்துச்சு. அப்போ ஏற்கனவே வாங்கினவன் திருப்பி வாங்குவானா அதை? அப்போ இது எங்கே போகும், இதிலே நிற்குமானே யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வருஷத்தில் மட்டும் கிலோவுக்கு 80 ரூபா ஏறிடுது. 80 ரூபா ஒரே வருஷத்தில். இப்போ இதை நம்பி எப்படி நீங்கள் வாங்குவீங்க? அப்போ நம்ம போட்ட காசு பூரா போச்சு. இதே இது வந்து இப்போ வடக்கன்ஸோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கேன், அப்படியே விட்டுருவான். ஒரு 4 கோடி ரூபாய்க்கு வாங்கினது 2 கோடி 2.5 கோடி ஆயிரும் அவனுக்கு திடீர்னு. அப்படியே ஒரு வருஷம் விட்டுட்டான்னா அது அப்படியே வந்து 8 கோடியாக மாறிடும். அதுக்கு உங்களுக்கு பொறுமையும் பணத்தை தேவை. அது இல்லாமல் மாட்டினோம்னா நம்ம தெருவுக்கு வர வேண்டியதான். அதனால் இந்த டைமில் வெள்ளி வாங்குறதும் ரிஸ்க்கு தான். இன்ட்ரா டே இன்னும் ட்ரேடிங் வேணால் பண்ணலாம். நீங்கள் 1.70க்கு வாங்கி வச்சு சர்ன்னு இறக்கி 1.40 கொண்டு நிறுத்திட்டானுவீங்க. ஏன்னா தாறுமாறாக ஏறி இருக்கு. நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு கிலோவுக்கே 40,000 ரூபா லாஸ் ஆகும். 10 கிலோ ஹோல்டு பண்ணிங்கன்னா 4 லட்ச ரூபா போயிடும். ஓகே, நன்றி சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் தகவல்களுக்கும்.